சரி, கவனிங்க. ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். முதலாவது எளிய காய்ச்சி வடிப்பு. இது சிலபஸ்ல பெருசா இல்ல. எளிய காய்ச்சி வடிப்புனா என்னண்டா, இப்படி இரண்டு முற்றாக கலக்கும் திரவங்களை போட்டுணுவீங்களேன். இங்கே இப்படி ஆவி பரப்புள்ளே தானே செய்கிறது. ஆனால் ஆவி பரப்புள்ளே தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு கூறு ஆவி பறந்தால் போதும். ஆனால் நாங்கள் இங்கே செய்கிறது ரெண்டு கூறும் ஆவி பறக்கிறதுங்கிறதால தான் எங்களுக்கு பிரச்சனை. விளங்கிச்சா? ரெண்டு கூறும் ஆவி பறக்குது, ரைட்? அதில் ஒன்று கூட ஆவி பறக்குது, இன்னொன்று குறைய ஆவி பறக்குது. கொதிநிலை குறைஞ்சது, கூடின ஆவி பறக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்படி ஆவி பறக்கிற நேரம், வெப்பநிலை போடுற நேரம், இந்த இடத்துல திரவம் வந்து கொதிக்க தொடங்கும். அப்படித்தானே? திரவம் கொதிக்க தொடங்கும். இது கிராஃபில் பார்ப்போம். இப்போ நாங்கள் சொல்லுவோம், இதுக்குள்ள வந்து திரவத்துக்குள்ள 10% எக்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியும், எக்ஸ் கொதிநிலை வந்து 60, கொதிநிலை குறைஞ்சது. எக்ஸும் வையும் இருக்குது. எக்ஸ்ட்ரா கொதிநிலை 60, 100% எக்ஸ் இருக்கிற நேரம். வைட கொதிநிலை 120. இது வந்து யார கிராஃப்? நாங்கள் ஆல்ரெடி படித்த கிராஃப், 2021 A லெவலில் வந்து கிராஃப். இப்போ நான் சும்மா எடுக்கிறேன். 10% இருக்குதுன்னா எந்த வெப்பநிலையில் கொதிக்க துவங்கும்? இந்த இது கிட்டத்தட்ட எந்த வெப்பநிலையில் கொதிக்க தொடங்கும்? கொதிக்க தொடங்க போகுது இந்த வெப்பநிலையில். முதலாவது கொதிக்க தொடங்க போகுது. சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்பநிலையில் கொதிக்க தொடங்கும். 10% இருக்குதுன்னு வைங்க. அப்போ 90% அதுக்குள்ள யார் இருக்கிறது? Y இருக்குது, ரைட்? 10% இருக்கிற நேரம் இந்த ரெண்டை சேர்ந்திருக்கிற கலவை, எத்தனை பாகைசியில் கொதிக்க துவங்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு 105 பாகைசி மாதிரி, 106 பாகைசி மாதிரி கொதிக்க தொடங்குது. இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஆவியில் 50% எக்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு விளங்குது தானே? இதில் இருக்கக்கூடிய ஆவியில் 50% எக்ஸ் இருக்குது, 50% மை இருக்குது ஆவியில். இதுதான் ஆவிட கொதிக்கிற நேரம். 110 பாய்சியில் இருக்கிற ஆவி 105 பாய்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆவியில் 50% யார் இருக்கிறது? எக்ஸும் வையும் இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல இதை குளிர்விக்க போகிறோம் 70 பாகைசிக்கு. இதை பாருங்க, இதை 70 பாகைசிக்கு குளிர்விக்க போகிறோம். இந்த இருக்குது 70 பாகைசிக்கு என்ன செய்ய போகிறோம்? வந்ததை குளிர்விக்க போகிறோம். இப்படி குளிர்விக்க போகிறோம், ரைட்? இப்படி 70 பாகைசிக்கு இதை குளிர்விக்க போகிறோம், ரைட்? குளிர்விச்சிட்டோம். 70 பாகைசியை குளிர்விச்சதோட இது என்னவாக மாறிடும்? திரவமாக மாறிடும். 50 அந்த திரவத்தில் யார் இருக்கும்? 50% எக்ஸும் 50% வையே இருக்கும். இப்போ எளிய காய்ச்சி வெடிப்பு செஞ்ச வேலை இதுதான். இவ்வளோ தான் எளிய காய்ச்சி வெடிப்பில் செய்யலாம். எங்களுக்கு ஒரு எளிய காய்ச்சி வெடிப்பில் இதை தான் செய்யலாம். அப்போ இதுக்குள்ள வந்து எளிய காய்ச்சி வெடிப்பில் நான் சும்மா சொல்லிக்கொள்கிறேன். இதுக்குள்ள வந்து யார் இருக்கிறது? இதுக்குள்ள இருக்குது 10% எக்ஸ் இருக்குது, 90% வை இருக்குது. ஆனால் ஆவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆவியில் 50% எக்ஸும் 50% வையே இருக்குது. எதை வச்சு சொன்னீங்க? இந்த கிராஃபை வச்சு சொன்னீங்க. எதை வச்சு சொன்னீங்க? இந்த கிராஃபை வச்சு சொன்னீங்க. இந்த கிராஃபை வச்சு சொன்னீங்க. 2021 வந்த கிராஃப் வச்சு சொன்னீங்க. இந்த ஆவியில் 50% இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதனூடாக நீரை போட போகிறோம். இந்த இது நீர், கோல்டு வாட்டர் இன், குளிர் நீரை இதனூடாக போட போகிறோம். குளிர் நீர் இதில் என்ன? நீர் வந்து வெளியேறு. அப்போ இந்த குளிர் நீர் இதனூடாக போடுற நேரம் ஆவி இப்படி தானே வர. இந்த ஆவி வந்து இதனூடாக அப்படி தான் இந்த ஆவி பயணிக்கும். இப்போ இந்த ஆவி இப்படி தான் பயணிக்குது. ஸோ இதால் நீர் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. நீர் வந்து இதால் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன அடக்கம்?
எதிரோட்ட முரணோட்ட பொறிமுறையுமாய் போகுது. என்ன நடக்கும்? இந்த ஆவில இருக்கிற வெப்பத்தை யார் எடுக்கும்? நீர் எடுக்கும். நீர் எடுத்த துணை ஆவி குளிரும். என்ன ஆவி குளிர்ந்து இதுக்குள்ள உள்ள போற அந்த திரவம் குறைந்த வெப்பநிலை 70 பாகைசி ஆகிற நேரம் எங்களுக்கு இதுக்குள்ள கிட்டத்தட்ட இந்த முனையில 105 பாகைசியாக இருந்தது. இந்த முனையில வார நேரம் இந்த முனையில 105 பாகைசியாக இருந்தது. ஆனா இந்த முனைக்கு வார நேரம் அது எத்தனை பாகைசியாக இருக்கணும்? கிட்டத்தட்ட திரவமாகிற நேரம் 70 பாகைசியாக ஆயிரும். திரவமாகிற நேரம் 70 பாகைசிலே திரவம் ஆயிரும். அது கீழே எந்த வெப்பநிலை ஆனாலும் திரவம் தான். ரைட், 70 பாகைசிக்கு கீழே 70 பாகைசிக்கு கீழே ஆகிரும். கீழே ஆயின துணையா இதுக்குள்ள எவ்வளோ திரவம் வரும்? திரவத்தில் யாரிக்கும் 50% எக்ஸ் இருக்கும், 50% y இருக்கு. இந்த ஆவி தானே திரவமாகும். இந்த ஆவியை திரவமாக்கிட்டோம். இது எளிய காய்ச்சி வடிப்பு. ஆனால் எங்களுக்கு என்ன தேவை? 100% எக்ஸ் தேவை. எக்ஸையும் வையும் பிரித்து எடுக்கணும். அப்போ ஒரு எளிய காய்ச்சி வடிப்பு செஞ்சவங்களுக்கு என்ன போதாது. 10% எக்ஸ்ல இருந்து 90% வைல இருந்து நாங்கள் 50% எக்ஸும் 50% வை எடுத்துட்டோம். எனக்கு இப்போ ஆசை என்னன்னா 100% எக்ஸ் எடுக்கணும். 10% இருக்கிற அந்த எக்ஸை முழுக்க எடுத்துடணும் பிரிச்சு. அப்போ ஒரே எளிய காய்ச்சி வடிப்பால் செய்யலுமா? செய்யலாது. அப்போ இதை எடுத்து ரிமூவ் பண்ணி இதுக்குள்ள திரும்ப இந்த மாதிரி ஒரு குடுவைக்கில் ஊற்றி திரும்ப என்ன செய்யணும்? காய்ச்சி வடிக்கணும். அப்படித்தானே? இன்னொரு எளிய காய்ச்சி வடிப்பு செய்யணும். அப்போ அந்த எளிய காய்ச்சி வடிப்பை செஞ்சா இந்த கிராஃபில் அந்த எளிய காய்ச்சி வடிப்பை செஞ்சா இந்த பாருங்க இப்போ நடக்கும். இந்த வெப்பநிலையில் சரியா? ரைட், இந்த வெப்பநிலையில் இருக்குது. ரைட், இந்த வெப்பநிலையில் இருந்து அப்படியே இந்த கிராஃப் வந்து இப்போ 70 பாகைசியில் கொதிக்க வைக்கிறேன்னு வைங்களேன். திரவம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ 70 பாகைசியில் வந்தது திரும்ப கொதிக்க வைக்கிறோம். கொதியில் 70 பாகைசி இந்த 50% இருந்தால் 70 பாகைசியில் தான் கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படி தானே? கொதிக்க ஆரம்பிக்கும். அப்படி கொதிக்க ஆரம்பித்தது அப்படியே கொதிச்சு 70 பாகைசியில் இதில் திரவம் இதாகிக்குது. 70 பாகைசியில் வருது. 70 பாகைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 90% அண்மையான யார் வந்துட்டு? 90% அண்மையான எக்ஸ் வந்துட்டு விளையிச்சு தானே? அதை நாங்கள் திரும்ப என்ன செய்கிறோம்? இதே மாதிரி அதை நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த இடத்துல குளிர்விக்கிறோம். திரும்ப குளிர்விக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு பெய்தது 60 பாகைசிக்கு அண்மையானதாக வந்துச்சு. 90% வந்துச்சு. இப்போ திரும்ப அதை நீங்கள் கொதிக்க வச்சால் திரும்ப கொதிக்க வச்சா இந்த இது கிட்டத்தட்ட 60 பாகைசிக்கிட்ட வந்துட்டு இது அப்படியே 99% வருவது. இப்போ திரும்ப அதையும் கொதிக்க வச்சு 100% ஆக்கலாம். விளங்குது தானே? திரும்ப எளிய காய்ச்சி வடிப்பு செய்யணும். எடுத்து செய்து திரும்ப இந்த வேலையை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவைகளை கரைச்சல் 100% ஆக்குறதுக்கு எளிய காய்ச்சி வடிப்பாதில் 100க்கு 100 எடுக்க இயலாது. 100% எக்ஸையும் 100% வையையும் வேறாக்க முடியாது எளிய காய்ச்சி வடிப்பால். அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரே தொகுதியில் நடந்தா நல்லதானே? இந்த ஸ்டெப் முழுக்க ஒரே தொகுதியில் நடந்தா ரைட். அதுக்கு நாங்கள் பயன்படுத்தினது தான் இந்த இடத்துல யார பகுதிப்பட காய்ச்சி வடிப்பு. இதில் என்ன வித்தியாசம்? எளிய காய்ச்சி வடிப்புக்கும் பகுதிப்பட காய்ச்சி வடிப்புக்கும் பகுதிப்பட காய்ச்சி வடிப்புக்கும் உள்ள மிக பிரதானமான வித்தியாசம் என்னன்னா, இந்த பகுதிப்படுத்தும் நிரல் இந்த ஆகிக்குது. இது எளிய காய்ச்சி வடிப்பில் இல்லை. இந்த ஆகிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிஸ்டில் ஃப்ளாஸ் இந்த இருக்குது. இதுலேயும் இருக்குது. ஒடுக்கியும் இருக்குது. இந்த இருக்குது. ஒடுக்கி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எளிய காய்ச்சி வடிப்பு தான். இடையில உள்ள இந்த பகுதி ஃப்ராக்ஷனல் குளம் தான் எதில் இல்லை ரைட். எளிய காய்ச்சி வடிப்பில் இல்லை. இந்த ஃப்ராக்ஷனல் குளம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கொதிநிலையை வேறுபடுத்தி என்ன நடக்குது? இது அதை ஆவி போகிற நேரம் ஆவியை வந்து என்ன செய்யுது? ஒடுக்கி திரும்ப இப்போ எக்ஸ மையம் போகுது தானே? முதல்ல உங்களுக்கு தெரியும், எக்ஸ மையம் போகிற நேரம் முதல்ல வந்து 50% இதுக்குள்ளே போச்சுது ஆவியில். 10% இருந்தாலும்
10% எக்ஸும் 90% வையும் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போகிற நேரம் இதில் 50% வந்துச்சு. அதுக்கு போகிற இதில் மேலே போகிற நேரம் 90% 10% எக்ஸ் வந்துச்சு. இங்கே போகிற நேரம் 99% எக்ஸும் 1% வையம் வந்துச்சு. இன்னும் மேலே போகிற நேரம் 100% எக்ஸும் இங்கே போகிற நேரம் சரியா எக்ஸ் வந்துச்சு. வை எல்லாம் ஒடுங்கி கீழே விழுந்துடும். மேலே போகிற நேரம் வை ஒன்றுமே இருக்காது. மேலே போகலாது. வை மேலே போகக்கூடாது. ஒவ்வொரு இடத்துல அடித்து என்ன செய்யும்? ஒடுக்கி கீழே அனுப்பிக்கிட்டே இருக்கும். விளங்குதா? ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு இதாக எக்ஸ் மேலே ஏறிட்டு போகும். ஆரம்பத்தில் போகிற நேரம் இதுக்குள்ள 10% ஆவியில் போகிற நேரம் 50% வெப்பநிலை வித்தியாசத்தால் தான். அப்படியே 90%, அப்படியே 99% சொல்லி ரைட். கிட்டத்தட்ட 90% இருக்கிற நேரம் இது கொதிக்க ஆரம்பிச்சது. நாங்கள் பேசினோம் எவ்வளோ வெப்பநிலையில் கொதிக்க ஆரம்பிச்சது. 90% இருக்கிற நேரம் கிட்டத்தட்ட 105 பாகைசியில் கொதிக்க ஆரம்பிச்சுது. 105 பாகைசியில் கொதிக்க ஆரம்பிச்சுது. இதாகிக்குது 105 பாகைசியில் கொதிக்க ஆரம்பிச்சு. இந்த இடத்துல 105 பாகைசி இருந்தாலும் இந்த இடம் வார நேரம் இது கிட்டத்தட்ட கொதிச்சு முடிவடைய வெப்பநிலை 100% 60 பாகைசிக்கு வந்துடணும். 60 பாகைசியில் தான் இருக்கும். இதுக்குள்ள 60 பாகைசிக்கு ஆகிரும். எப்படியும் சரியா மேலே போகிற நேரம் அதுக்கப்புறம் அதை ஒடுக்கி 60 பாகைசியோட குறைச்சி 60 பாகைசியை விட குறைச்சி இன்னத்தை ஃபுல்லாகவே திரவமாக்கி விட்டுரும். 60 பாகைசியோட குறைச்ச திரவம் தானே. 60 பாகைசியோட குறைச்சி விட்டா என்ன நடக்கும்? 60 பாகைசிக்குள்ள யாரிக்கிற இதுக்குள்ள ஃபுல்லாக திரவத்தை தணிக்குது. இது திரவம், இது ஆவியவத்தை, அதுக்கு மேலே இது தான் லிக்விட் ப்ளஸ் வேப்பர். விளையிச்சா? இது தான் பகுதிப்படுத்தும் காய்ச்சி வடிப்பு. 10% இந்த தொடங்கி இப்படி குறைச்சி 100% ஆக்கினது. வெப்பநிலையை குறைச்சி கொதிக்கிற புள்ளியை குறைச்சி 100% ஆக்கினது தான் எளிய காய்ச்சி வடிப்புக்கும் காய்ச்சி வடிப்புக்கும் வித்தியாசம். எளிய காய்ச்சி வடிப்புனா ஒரு தடவை செய்கிறது. பாதிப்பட காய்ச்சி வடிப்புனா இதே பல தடவை செய்கிறது. ஒன்று இதை 10 இருந்ததே ஏற்கனவே சொல்கிறேன். எப்படி இருந்தது? 10% எக்ஸும் 90% வை இருந்தது. திரவத்தை ஆவியவத்தில் எவ்வளோ போச்சுது? ஆவியவத்தில் 50% எக்ஸும் 50% வையம் வந்துச்சுது. அந்த ஆவியை திரவமாக்கி திரும்ப 50% எக்ஸும் 50% வையுடைய திரவமாக்கி அந்த திரவத்தை நீங்கள் திரும்ப இது பண்ணுற நேரம் 90% வாயுவில் இப்படி மாறி செஞ்சுட்டே போகிறோம். 90% எக்ஸும் 90% எக்ஸும் 90% வை 10% வையம் வந்து அப்படியே இது வாயு இது திரும்ப திரவமாக்கி அதுக்கப்புறம் வாயுவாக்கி இப்படி என்ன பல வேலையை செஞ்சு எப்படியும் அனுப்பி விட்டுருது. ஒவ்வொரு கொதிலையும் வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருந்தது. இதில் 105 பாகைசியில் கொதிச்சுது. 105 பாகைசியில் இந்த ஆவி வந்துச்சுது. அதுக்கப்புறம் அடுத்த ஆவி வந்து கிட்டத்தட்ட 75 பாகைசியில் அடுத்தது கொதிச்சுது. 75 பாகைசியில் கொதிக்கிற நேரம் இந்த ஆவி இதை 75 பாகைசிக்கு கொண்டு வந்து இது 75 பாகைசிக்கு மேலே போகிற நேரம் இப்படி என்ன நாங்கள் என்ன அப்படி தானே இந்த திரவம் வந்து 75 பாகைசியில் கொதிக்க தொடங்குது. 75 பாகைசியில் கொதிக்க தொடங்கி 75 பாகைசியில் இருக்கிற வாயு 75 பாகைசியில் இந்த வாயு இருக்குது. இந்த 75 பாகைசியில் வாயுவை திரும்ப என்ன செய்கிறோம்? அதை பிரித்து எடுத்து அப்படியே மாற்றுறோம். இப்படி என்ன இது பண்ணிவிட்டு வேறையாக்கி எடுக்கிறோம். சரிதானே? 60 பாகைசி வர கடையை கொண்டு போகிற நேரம் வேறையாக ஆகிடும். விளங்குதாக்கிறது சரியா? இதை நீங்கள் ஒரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அனிமேஷன் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். அடுத்த வீடியோவில் நான் என்ன அனிமேஷன் வீடியோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ